மே மாதம் 5வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க மூவிலாம் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்னு போய் பார்த்துருவோம். நம்ம கூட உள்ள 10வது வாரத்தில் எந்த படத்தையும் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த வாரமே நிறைய படங்கள் வந்திருக்கு. இல்லை சின்ன படங்களாகவே ஒரு 3-4 படங்கள் மேலே நம்ம கவுண்டில் எடுக்க போகிறல. ஏன்னா அதுக்கெல்லாம் 10 தேட்டர்களை கொடுத்துருக்காங்க. இல்லை 2-3 தேட்டர் கொடுத்தே பெரிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு படத்தை சொல்லனாலும் சொல்லுங்கள். இல்லைனா இப்போ நம்ம லாஸ்ட் வீக் கவுண்டிலேயே நிறைய படங்கள் வச்சு வந்திருப்போம். ஸோ அந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீனில் இருந்தது. இப்போ வாஷ் அவுட் ஆகுது. லாஸ்ட் வாரத்தில் புதுசாக வந்த படங்களே இப்போ ஒன்றும் இல்லாமல் வாஷ் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏதாச்சும் ஒரு படத்தை சொல்லனாலும் இந்த கவுண்டரில் நான் வீவர் சாய்ஸ்க்கு விட்டுறேன். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஆப்ஸ். இந்த படம் மே 10ஆம் தேதி வந்து இப்போ ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25ஆம் நாள் வரும். படம் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸை பெருசாக பண்ணலனாலும் இந்த படங்கள்லாம் அந்த மாதிரி தான் ஓடும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பெருசாக ஹிட் அடிக்காது. இந்த சீரிஸ்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிடும். 4வது வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரீன் கிட்ட ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் கில்லி. கில்லி படம் ரிலீஸ் ஆனது ஏப்ரல் 20ஆம் தேதி. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி 40 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 50வது நாள் கிட்ட வந்துடும். லாஸ்ட் வீக் வரைக்கும் 3 ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருந்த கில்லி படம் இந்த வாரம் கூட ஒரு ஸ்க்ரீனில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ 50வது நாளைக்கு ஒரு 1-2 ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ஆச்சரியப்படும் இல்லை. அதாண்டி இந்த கில்லி படம் 50 நாள் வரைக்கும் தேட்டருக்கு இல்லை ஒரு ரீரிலீஸ் படமாக வந்து ஓட போகுதுன்றதே ஒரு பெரிய விஷயம். 40 நாள் கிட்ட ஒரு 3 ஸ்க்ரீன் ஓடி இருக்குன்றதும் ஒரு பெரிய விஷயம் தான். ரீரிலீஸ் படமாக இந்த படம். ஏன்னா இப்போ புது படங்களே அந்த அளவுக்கு ஓடுறதில்ல. நம்ம கண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஃபூரிஷியா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேர் போகுதுப்பா. அது ஒரு ஹாலிவுட் படம். ஒரு பார்ட் 2 வெர்ஷன். நான் போன வாரத்திலே இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கவுண்டரில் பண்ணாமல் இருந்தேன். இந்த வாரம் எந்த படம் பெருசாக பர்ஃபார்ம் இல்லை. ஸோ அதனால் இந்த படத்தை நம்ம இந்த வாரம் கவுண்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஹாலிவுட் படத்துலாம் 30-40 தேட்டர்லாம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஆப்ஸ் படத்தோடவே இந்த படத்துக்கு கம்மியான ஸ்க்ரீன் தான் கிடைச்சிது. ஆனால் இப்போ செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தேட்டர் கிட்ட ஓடுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் வந்து தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே இந்த 2வது வாரத்தில் பெருசாக படங்கள் இல்லாத ஒரு டைமில் இந்த படம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் ஹாலிவுட் படம் வேண்டாம் சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்றனால கவுண்டர் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்புறம் நான் சொல்கிறது தமிழ் வெர்ஷன் மட்டும் தான். ஏன்னா இந்த படம் இங்கிலீஷ்லையும் போகுது. ஸோ அதை நம்ம கணக்கு பண்ணல. தமிழ் வெர்ஷன்லேயே இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போகிற படம் தலைமைச் செயலகம். இந்த படம் ஓடிடியில் வந்திருக்கு. ஓடிடியில் வந்தனால ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸில் இந்த படம் சர்வே பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு வெப் சீரிஸாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பொலிட்டிக்கல் அந்த மாதிரியான படங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓடிடி சீரிஸ்ன்றதுனால ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்குன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற படம் இங்கே நான் தான் கிங்கு. இங்கே நான் தான் கிங்கு படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். தேட்டரில் முதல் வாரம் நிறைய மெயின் ஸ்க்ரீன் எடுத்திருந்தாலும் 2வது வாரத்திலேயே தேட்டரில் நிறைய குறைக்கப்பட்டது. ஆனால் இந்த 3வது வாரத்தில் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டேபிளாக ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வழக்கமாக சாதாரண படங்கள் இருக்க அந்த காமெடிங்கிறது இந்த படத்துலையும் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் அப்போ தாண்டி செகண்ட் அப் அந்த டெட் பாடியை வச்சு ஒரு காமெடி பண்ணுறது சொல்லிட்டு A1 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த படம்ன்றது கொஞ்சம் அவர் டீமை வச்சு நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி காமெடி ஆடியன்ஸுக்குலாம் இந்த படம் காமெடியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும் ஜாலியாக அப்படின்னாக்கா இந்த படம் ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரைல தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா படம் வரும்போது பெருசாக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லைன்னு போது கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்க. ஆனால் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சர்வைவிங் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா படம் வந்து பார்க்கறது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றனால தான். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போகிற படம் ஸ்டார் மே 10 ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். ஸ்டார் வந்து நம்ம கவினுக்கு பார்த்துருப்போம். ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் அவரோட ஆக்டிங்கில் இந்த படம் பாராட்டப்பட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்டார் படத்தில் நடிச்ச அந்த கவின்றவரே வந்து ஒரு ஸ்டாராக மாறிட்டாருன்றது வந்து இந்த படத்தோட ஒரு ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சர்வேவிங்க பார்க்கும்போது கிளியராக தெரியுது. அதனால வாரம் எக்ஸ்பிரேஷன் படங்கள் வந்துட்டு இருந்தாலும் இந்த ஸ்டார்ன்றது அப்படியே சர்வே ஆகிட்டு இருக்கு நல்லாவே. அதை தாண்டி இங்கே நான் தான் கிங்குக்கும் ஸ்டாருக்கும் வந்து ஒரு பெரிய தேட்டரிக்கல் டிஃபரெண்ட் இல்லைனாலும் ஷோஸ் டிஃபரெண்ட் நல்லாவே தெரியுது. அப்புறம் ஆடியன்ஸோட அந்த புல்லிங் கெப்பாசிட்டியும் ஸ்டார் கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால இந்த 2 படங்களுக்கு வந்து நம்ம லைட் டிஃபரெண்ட் தான் பார்க்க முடியுது. ஆனால் ஸ்டார் ஒரு வாரம் பிஃபோராக வந்த படம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாக ஸ்டாரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசு தான் நம்ம லாஸ்ட்டாக சொன்ன படத்தை விட. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் இட்லிஸ்ட் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் கவுண்டர் பண்ணுறோம்னா இந்த இட்லிஸ்ட் அப்படின்றது போன வருஷம் அந்த போர் தொழில் மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புது. அது படம் ட்ரைலர் பாருங்க உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து உங்களுக்கு பழைய டைரக்டர் விக்ரமன் இருக்காரு பார்த்தீங்களா. நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் வெற்றியெல்லாம் கொடுத்த விக்ரமனோட பையன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்தை KS ரவிமாரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சித்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த புது வசனம் டீம் மாதிரி ஒரு ஹோப் கொடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிற விக்ரமனோட பையனை வந்து ஒரு ஹீரோவாக கொண்டு வரதுக்கு எனிவே அவர் ஹீரோவாக ஆடியன்ஸ் கிட்ட எப்படி வந்து சேர போறாருன்றதை நம்ம நாளையிலிருந்து பார்த்துருவோம். ஆனால் இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராமிசிங்கான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. தேட்டரிக்கல்றது ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக சொன்ன படங்கள் வந்து படங்களாக ஓகேவாயிடுச்சு. தேட்டரிக்கலாவும் சர்வேவிங்லாம் இருந்துட்டு இருக்குனாலும் ஆக்சுவலி என்னவோ தட்டு தடு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தவழ்ந்துட்டு தான்
தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் நிலையா நின்று ஓடுற மாதிரி தெரியலையேங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஏதோ பெருசாக தூக்கி சாப்பிட்ற மாதிரி படங்கள் வராதனால அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருங்க தேட்டரில் ஓரளவுக்கு இந்த படங்களுக்கான அந்த புள்ளிங்க வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஹிட்லிஸ்ட்டுக்கான அந்த ஒரு ட்ரைலர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சு இந்த படத்தோட தேட்டரையும் மைண்ட் பண்ணி நம்ம இந்த படத்தை டாப் கொடுத்துருக்கோம் இந்த வாரம். இதெல்லாம் இந்த படம் காப்பாற்றுதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் பிடி சார். பிடி சார் போன வாரம் தான் வந்தது. இது 2வது வாரம். போன வாரம் வரும்போதே மெயின் ஸ்க்ரீன் எல்லாமே நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து வீக்கெண்ட் டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே மெயின் ஸ்க்ரீன் லைட்டாக உருவப்பட்டு வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெயின் ஸ்க்ரீன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு முக்கால்வாசிக்கு மேலே மெயின் ஸ்க்ரீன்ன்றதை இந்த படம் வந்து சர்வே பண்ணி ஓடிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரம் வந்த நான் தான் கேங்க அதை பண்ணல, பாதிக்கு மேலே மெயின் ஸ்க்ரீன் விட்டு கொடுத்துச்சு அந்த வீக் டேஸில். பட் பிடி சார் வந்து முக்கால்வாசி மெயின் ஸ்க்ரீனுக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று பிடி சாரோட ரிவ்யூன்றது இவர் வந்து என்னதான் ஒரு அவேர்னஸ் படம் மாதிரி கொடுத்துருந்தாலும் இது ஒரு கமர்ஷியல் படம் தான். ஸோ அதனால கேவலமான ரிவ்யூ மிக்ஸ்டு ரிவ்யூன்றதுலாம் வரதான் செய்யும். ஆனால் ஓவரால் ஆடியன்ஸை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கான அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குன்றது இந்த படம் ஓவரால் ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக தெரியுது. இன்னொன்று தேட்டரிகள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழா நம்ம லாஸ்ட் வீக்கில் சொன்ன மாதிரியே அவரோட அந்த மாசம் வந்து இழந்துட்டாரு தான் சொல்லணும். ஏன்னா நான் சிரித்தாளுக்கு இருந்த அவரோட மாசு அதெல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு. இனிமே இப்போ பாதி அவர் கமர்ஷியல் கதைகளெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கவினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் வந்து வேற மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுக்குது. அதை விட பிடி சார் கம்மி ஆயிடுச்சுன்ற விஷயம் இருக்கு. ஸோ இப்போ பாதி அவரோட படங்களில் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஏன்னா அவர் இப்போ எடுத்த படம்ன்றதே பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ கமர்ஷியல் படம்னா கில்லி தூள் இந்த மாதிரியான கதைகளை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரு. ஏன்னா நம்ம கவின் மாதிரியோ மணிகண்டன் மாதிரியோ வந்து ஒரு கதைக்களமா இல்லை அசோசியேட் மாதிரி அந்த மாதிரியான ஒரு படங்களை நம்ம இப்போ பாதி தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்குலாம் செட் ஆகிற மாதிரி கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறாரு. ஸோ அவர் கதைக்களம் இதுக்கப்புறம் ரொம்பவே பெருசாக தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. எனிவே இந்த பிடி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெருசாக ஜெயிக்கலான்னு பார்த்து அது நடக்கலனாலும் இங்கே தோத்துள்ளன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதே சமயம் ஜெயிச்சிட்டாருன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல, ஜெயிப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது இப்போ 2வது வாரத்தில். அதை தாண்டி இந்த படத்துக்கான மெயின் ஸ்க்ரீன்ஸ்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் வீக்கில் வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃபாக வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். பார்ப்போம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படங்களோட கையில் தான் வந்து இந்த படங்களோட வெற்றியை நம்ம அடக்கி சொல்லணும். ஏன்னா புது படங்கள் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்துட்டாக்கா இந்த படத்தோட தேட்டர் ரெஸ்பான்ஸை இன்னும் குறைப்பாங்க. நம்ம கவுண்டில் முதல் இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் கருடன். கருடன் படம் நாளைக்கு தான் வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் கவுண்டர் பண்ணுறது முக்கியமான ஒரு காரணம் ஆக்சுவலி 1வது இடத்துல வச்சு பண்ணுறோன்னா இந்த படத்துக்கு மெயின் ஸ்க்ரீன் எல்லாமே எடுத்துச்சு. லாஸ்ட் வாரத்தில் பிடி சார் எப்படி எடுத்ததோ அந்த மாதிரி கருடன் எடுத்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருக்க அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம சூரி ஹீரோவா பண்றாரு. அதை தாண்டி சசிகுமார் உன்னிமுகுந்தன் சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்டார் ஹீரோன்ட்டே சொல்லலாம். அதை விட முக்கியமாக இங்கே வெற்றிமாறனோட கதைக்களம். ஸோ வெற்றிமாறன் விடுதலையில் இருந்த அந்த ஒரு ஓப்பு, அப்புறம் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் டைரக்ஷன் சொல்லிட்டு இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ஒரு ப்ராமிசிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். அதை தாண்டி வெற்றிமாறன் விஜய் வச்சு கருடன் ஒரு படம் பண்ண இருந்தார். அந்த படம் இந்த மாதிரி சொல்லிட்டு அது ஒரு ரூபர் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. எனிவே இது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம சூர்யா வர விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இவங்களாம் இந்த கருடன் ஆடியோ லான்ச்சுக்கெலாம் வந்து இன்னும் படத்தை வந்து ரொம்ப பூம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பிடி சாரம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பெருசாக சர்வே பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 படங்களும் ஆடியன்ஸை வந்து பெருசாக புல் பண்ணி கூட்டிட்டு வரல. அந்த மாதிரியான பல விஷயங்களை இப்போ கருடன் படத்தை வந்து எல்லா மெயின் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஆஃபாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம புது படத்தை வந்து தேட்டருக்காரங்க எப்படி நம்பி இவ்வளோ தேட்டரை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் நம்பி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கணுன்றதுக்கோசம் வைக்க வேண்டியதாக போச்சு. பார்ப்போம் இந்த கருடனாவது அதுக்கான அந்த நம்பர் 1க்கு நம்ம கொடுத்த தகுதியை வந்து காப்பாற்றி நெக்ஸ்ட் வீக்லையும் இதே மாதிரியான பர்ஃபார்ம் பண்ணுதாண்டு. நம்ம கூட அடுத்ததாக முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அரண்மனை 4. அரண்மனை 4 படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். இந்த படம் இந்த 5வது வாரத்திலேயும் மோஸ்ட்லி அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் ஆடியன்ஸை புல் பண்ணி கூட்டிட்டு வர ஒரு படமா ப்ராமிசிங் ஒரு படமா இந்த அரண்மனை 4 மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க 100 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் ஆயிடுச்சு. இன்னமும் பாக்ஸ் ஆஃபீஸை வந்து பெஸ்ட்டாக வச்சுட்டு தான் போகுது. ஏன்னா ஏதோ ஒரு மெயின் ஸ்க்ரீனையும் இல்லை மோஸ்ட் ஆஃபாக நிறைய செகண்டரி ஸ்க்ரீனையும் ஒவ்வொரு புது படம் வரும் பொழுதும் இந்த படம் வந்து அந்த வீக்கெண்ட் ஆரம்பத்தில் முதல்ல பின்னாடி வைக்கப்பட்டாலும் அந்த வீக்கெண்ட் ஓடும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் கெப்பாசிட்டின்றது ஏற தான் செய்யுது. ஏன்னா ஆடியன்ஸோட புல்லிங்கிறது இந்த படத்துக்கு மட்டும் தான் பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியுது. ஸோ அதனால ஒவ்வொரு வாரமும் புது படங்கள் வந்தாலும் அந்த ஒரு புது படம் அப்படின்ற அந்த ஒரு மரியாதைக்கு தேட்டருக்காரங்க மாதிரி நம்மளும் வந்து புது படத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் நம்பர் 1 கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆனால் ரியலாகவே ஒவ்வொரு வாரமும் இந்த அரண்மனை 4 மட்டும் தான் அந்த நம்பர் 1 இடத்துக்கு தகுதியான படம்ன்றதை நிரூபிச்சுட்டு இருக்கு. அதை இந்த வாரமும் நிரூபிச்சிருக்கு இந்த அரண்மனை 4 5வது வாரத்திலையும்.